பரமத்தி வேலூரில் அதிகாலையில் நடன பயிற்சிக்கு சென்ற பெண்ணை தெருநாய் கடித்து குதறியதில் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அதிகாலை நடன பயிற்சி நிலையத்துக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை தெருநாய் ஒன்று திடீரென கடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் செய்வதறியாமல் அலறிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை மீட்க முடியாமல் தவித்தனர். இதனையடுத்து சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாயை விரட்டி காயமடைந்த அந்த பெண்ணை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பரமத்தி வேலூர் பேரூராட்சி நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை பல்லக்கில் கொடிப்பட்டம் ரதவீதிகளில் கொண்டு செல்லப்பட்டு கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டது. பின்னர் சர்வ அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் கொடிக்கம்பம் முன்பு எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தங்க முலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் தர்பை புல், மாயிலை, சந்தனம், குங்குமம், மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பங்குனி திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் திரளானோர் பங்கேற்று அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏப்ரல் 4ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாணமும் 5ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. கோவில்பட்டி அருகே கிணற்றில் குளிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிரமாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரின் மகன் மனோஜ் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்து அரசு பொதுத் தேர்வு எழுதியுள்ளார். இந்நிலையில் நேற்று விடுமுறை என்பதால் மாலையில் தனது நண்பர்களுடன் லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலையில் தனியாருக்கு சொந்தமான கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென மனோஜ் ஆழமான பகுதிக்கு சென்று நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் இறங்கி தேடிய போது மனோஜை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மனோஜ் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோட்டில் நிதி நிறுவன உரிமையாளர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் சின்னமுத்து வீதியில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை உதயகுமார் தனது அலுவலக பணிகளை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது இடையே வழிமறித்து இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் அவர் கண் இமைக்கும் நேரத்தில் கழுத்தை கத்தியால் அறுத்ததோடு வயிற்றிலும் சிரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த உதயகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்ககிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உக்கிலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தம்பதியரின் மகள் ஜோதிலட்சுமி. இவர் கோனேரிப்பட்டி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரரான சதீஷ் என்பவர் வீட்டில் தனியாக இருந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி 2 மாதங்களுக்கு முன்பு சங்ககிரி மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அப்போது விசாரித்த போலீசார் சதீஷை எச்சரித்துவிட்டு மாணவியின் பெற்றோரிடம் இனி இதுபோன்று நடக்காது என கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மார்ச் 22ஆம் தேதி வீட்டில் யாருமில்லாத நேரம் பார்த்து மாணவியின் வீட்டுக்கு வந்த சதீஷ் மீண்டும் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது சிறுமியின் உறவினர்களுக்கு தெரிய வரவே சதீஷை அழைத்து கண்டித்து தாக்கியுள்ளனர். அப்போது இதனை பார்த்து பயந்து போன மாணவி வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து ஜோதிலட்சுமியை மீட்ட உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜோதிலட்சுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் இச்சம்பவம் அறிந்து தேவூர் போலீசார் ஜோதிலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர்.
இவனை நாங்க பாத்திருந்தா ஸ்டேஷனுக்கு மகளிர் மன்றத்தை கேஸ் கொடுக்க போனோம். இப்படி பண்றான்ட்டு தேவூர் போல மகளிர் மன்றத்துக்கே போய் நெட்டா குடுக்கலான்ட்டு பிள்ளையை கூட்டிட்டு போனோம். அங்க SIM வந்துகிட்டே நீங்க பிள்ளைக்கு இப்படின்னு தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவன் தான் போன் பண்ணி செல்லுல மெசேஜ், வாய்ஸ்ல, இன்ஸ்டாகிராமு, Facebook இதெல்லாம் இந்த ஐடி யூஸ் பண்ணா எதுவும் தெரியாதே, யாருக்கும் அழிஞ்சு போயிரும் பேசுறதே ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னு அந்த பிள்ளை எங்ககிட்ட தனியா கூப்பிட்டு கேட்டோம், நீ தப்பு பண்ணி கூப்பிட்டியா, அவன் கூப்பிட்டான்னு அவன் தான் எனக்கு போன் பண்ணி இப்படின்னு இந்த ஆப்லாம் சொன்னான் அப்படின்னு சொன்னிச்சு. சரி இதுக்கு மேல வேணான்ட்டு SIM-ஆவே இருந்துட்டு அவனை மிரட்டி விடுறோம், நீங்க அந்த பக்கம் மீடியா அவனை எல்லாக்கே வர விடாத பண்ணிடுறோம், குடும்பமே வர விடாத பண்ணிடுறோம், ஒரு தரமா மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்க கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கிட்டு விட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.